வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, பிப்ரவரி 28 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வருகிறார் அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான இனிப்பான செய்தியை கேள்விப்பட முடியுது. எதுக்காக? பாம்பன் பாலம் இருக்குது பார்த்தீங்களா, அதை திறந்து வைப்பதற்காக நம்ம பிரைம் மினிஸ்டர் வர 28 தமிழ்நாடு வராராங்க. இது ஃபர்ஸ்ட் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, நடிகர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு. இப்போ இது பாலிடிக்ஸாக மாறி இருக்கு. அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயை சந்தோஷப்படுத்துறதுக்காக பாஜக ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதிமுக கேள்வி கேட்க பாஜக அதுக்கு கவுண்டர் கொடுக்குறாங்க. உளவுத்துறை பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் தான் பாதுகாப்பு கேட்டகரியை மத்திய உள்துறை அமைச்சகம் வழங்குறாங்க அப்படின்னு பாஜக விளக்கம் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் பார்க்குறோம். தமிழகத்தில் ஃபர்ஸ்ட் இசட் பிரிவு அதிக பாதுகாப்பு இருக்கக்கூடிய நபர் யாரு அப்படின்னா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். அவருக்கு இசட்+ பாதுகாப்பு வழங்கப்படுது. ரெண்டாவது கேட்டகரியில் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இருக்காரு. அண்ணாமலைக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுது. முதலமைச்சருக்கு இசட்+, தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் தமிழக ஆளுநர் ரவி அவர்களுக்கும் இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தாவேகாவுடைய தலைவர் விஜய்க்கும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கும் விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கெல்லாம் ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதலமைச்சருக்கு இசட்+, எதிர்க்கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு இசட் பிரிவு, இபிஎஸ், விஜய், எல் முருகன், திருமாவளவன் அவர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பிரான்ஸ், அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார்ல. இந்தி கூட்டணி பார்த்தீங்கன்னா மோடி என்ன ஹிந்தியில் பேசுகிறாரு, ஆங்கிலத்தில் பேச அவருக்கு தெரியாதா? டாக் பேக்கு இருக்குது பாருங்கள். ஸோ அவர் என்ன பேசணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறதையே பின்னாடி இருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. டாக் பேக் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக மோடினால் பேச முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்தி கூட்டணி கருத்து தெரிவிக்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா மோடி மாதிரி ஒரு பிரில்லியண்டான ஒரு ஸ்பீக்கர் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இப்போ இல்லை. அவருடைய கேம்பெயினாக இருக்கட்டும், கேம்பெயினில் அவருடைய ஃபயர் ஸ்பீச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இந்தி கூட்டணியில் ஃபயராக பேசக்கூடிய பொலிட்டீஷியன் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நீங்கள் ராஜதந்திர ரீதியாகவும் வெளிநாட்டுக்கு போகிறாரு அப்படின்னா ஹிந்தி லாங்குவேஜில் பேசுகிறாரு. ஓகே, அதுக்குன்னு அவருக்கு ஆங்கிலம் பேச தெரியாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மிட்டில் கலந்துக்கிறதுக்காக ஃப்ரான்ஸ் போயிருந்தார்ல, அந்த சம்மிட்டில் கலந்து முடித்த பிறகு பிரான்ஸ் கவர்மெண்ட்டுக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் இடையே ஆலோசனை நடந்துச்சு. ஒப்பந்தங்கள் சைன் ஆகிறது குறித்தெல்லாம் ஆலோசனை நடந்துச்சு. அந்த ஆலோசனையின் போது முழுக்க ஆங்கிலத்தில் தான் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பேசினார். பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பக்கத்தில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் உட்கார்ந்துருந்தார். முழுக்க ஆங்கிலத்தில் ரொம்ப சரளமாக பேசினார் பிரைம் மினிஸ்டர் மோடி. அதனால் ஆங்கிலம் பேச தெரியாதவர் மோடி கிடையாது. இந்திய மொழிகளை வளர்க்கணும். நம்ம இந்தியன் லாங்குவேஜில் நம்ம இந்தியாவுக்குன்னு அடையாளங்கள் இருக்குது. இந்தியாவில் ஏகப்பட்ட லாங்குவேஜ் இருக்குது. இந்திய மொழிகளை ப்ரமோட் பண்ணணும் பல உலக நாடுகளில் அப்படிங்கிறதுக்காக தான் ஹிந்தியில் பேசுகிறாரு, இந்திய லாங்குவேஜில் பேசுகிறாரே தவிர அவருக்கு ஆங்கிலம் பேச தெரியாமல் இல்லை அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இது டாபிக் 3. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, பவன் கல்யாண் அவர்கள் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரியே திருப்பரங்குன்றத்தில் போய் சுவாமி தரிசனம் மேற்கொண்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். முருகனுடைய 6 படை வீடுகள்லையும் பவன் கல்யாண் அவர்கள் போய் சுவாமி தரிசனம் மேற்கொள்கிறத பார்க்க முடியுதுங்க. ஓகே, பவன் கல்யாண் என்ன சொல்லியிருக்காருன்னா, பழனி டு திருப்பதிக்கு பேருந்து சேவையை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாண் அறிவிச்சிருக்காரு. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கிளியர் ஆகுது. என்னன்னா, கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க கிளப்பி விடுவாங்க. ஹிந்துக்களுக்குள்ள ஒரு பிரிவினையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக விநாயகர் வடநாட்டு கடவுள், முருகன் தான் தமிழ் கடவுள், நார்த்தில் இருக்கிறவங்க முருகனெல்லாம் வழிபட மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவினையை தூண்ட பார்க்குறாங்க கடவுள் மேலேயே நம்பிக்கை இல்லாதவங்க. ஆனால் நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா முருகனை பற்றிய பல ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்த்தில் இருக்குது. குமார சம்பவத்தை எழுதுனது யார்? காளிதாசர் தானே. நார்த்தை மையமாக கொண்ட ஒரு போயட் தான் காளிதாசர். அவர் தான் குமார சம்பவத்தை எழுதியிருக்காரு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தைப்பூசத்தை ஒட்டி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில பொலிட்டீஷியன்ஸு தைப்பூசத்துக்கு வாழ்த்தே தெரிவிக்கலை. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ வடநாட்டு கடவுள், தமிழ் கடவுள் இப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, காது கொடுத்தே வாங்க வேண்டாம். எல்லா கடவுள்களும் இந்து கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அனைவரையும் நம்ம வழிபடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஓகே, இந்த பிரிவினையே இருக்கக்கூடாது. ஹிந்து மதத்துக்குள்ளே அந்த சாமி இந்த சாமி அப்படிங்கிற எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல்
அனைத்து கடவுளும் இந்து கடவுள்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்ஷனில் போகிறதா சரியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.